தோழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அம்பேத்கரின் மாணவன். பிப்ரவரி 2 மறைந்த முன்னாள் வன்னியர் சங்க தலைவர், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு காடுவெட்டி குரு அவர்களுடைய பிறந்தநாள். அவருடைய பிறந்தநாள் வருடாவிட எல்லாரும் தமிழ்நாட்டிலிருந்து நிறைய பேர் காடுவெட்டி நோக்கி வந்து அவருடைய நினைவிடத்துல அஞ்சலி செலுத்துறது வழக்கம். அதுபோல இந்த ஆண்டு விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி பொருந்திய காரை மறித்து ஒரு சாதி ஒரு போக்கோடு செயல்பட்ட சில மதுப்பிரியர்களை காவல்துறை பிசிஆர் வழக்கு போட்டு உள்ள தள்ளுறது. இதுல எதற்கு அந்த இளைஞர்கள் மேல பிசிஆர் வழக்கு போடணும், இதுக்கு எதுக்கு பிசிஆர் வழக்கு போடணும், பிசிஆர் வழக்கு போற அளவுக்கு இது அவ்வளவு பெரிய குற்றமா, இதனால எங்களுடைய இளைஞர்களுடைய நலன் பாதிக்கப்படுது, வாழ்க்கை பாதிக்கப்படுது, கல்வி பாதிக்கப்படுது அப்படின்னு போராளிங்க எல்லாம் அப்படியே பொங்கி எழுந்திருக்காங்க. இந்த பிசிஆர் சட்டத்தை தடை செய்யணும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தடை செய்யணும்னு பொங்கிட்டு இருக்காங்க. முதல்ல எதுக்கு அவங்க மேல பிசிஆர் வழக்கு போடப்பட்டது அப்படின்றத நாம விளக்குவோம். பிசிஆர் வழக்குங்கிறது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை, அதாவது எஸ்சி எஸ்டி சமூகத்தை சார்ந்தவர் மீது வன்முறை நோக்கோடு செயல்படுத்தும் போது அங்க பிசிஆர் வழக்கு போடப்படும். அந்த ரோட்ல கிட்டத்தட்ட 100 வாகனம் போயிருக்கும், 100 பஸ் போயிருக்கும். அந்த பஸ் எல்லாம் மறிச்சு அது மேல ஏறி நின்று ரகளையில ஈடுபட்டு வம்பு இழுக்காம விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய கொடி பொருந்திய கார்ல மட்டும் ஏறி ரகலை செஞ்சு வம்பு இழுக்க காரணம் என்ன? சாதி வெறி தானே. ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்திலேருந்து பிறந்து இவ்வளவு பெரிய தலைவராக்கி இந்த மக்களை அமைப்பாக்கிட்டானே, நம்ம கிட்ட அடிமையா இருந்த மக்கள் எல்லாம் அமைப்பாக்கி மேல கொண்டு வந்துட்டாரு அப்படின்ற ஒரு சாதி வெறி புத்தி தானே அதுக்கு காரணம். எப்படியும் உள்ள உட்கார்ந்துருக்கவங்க ஒரு தலித்தாதான் இருப்பான் அப்படின்ற சாதி வெறி நோக்கத்தோடு தானே அந்த கொடி பொருந்திய கார்ல ஏறி ரகலையில் ஈடுபட்ட. இதனாலதான் அவங்க மேல பிசிஆர் வழக்கு போடப்பட்டிருக்கு. பிசிஆர் வழக்கு போட்டது சரியா அப்படின்னா 100க்கு 100 சரிதான். தமிழ்நாட்டுல சில போலி போராளிகள்லாம் இருப்பானுங்க, இந்த பிசிஆர் சட்டத்தை தடை செய்யணும், வன்கொடுமை தடுப்பு சட்டத்தை தடை செய்யணும் அப்படின்னு பொங்கிட்டு இருக்கானுங்க. இப்போ பிசிஆர், அதாவது வன்கொடுமை தடுப்பு சட்டம் இருக்கும்போதே நீ இவ்வளவு அட்டுழியா அக்கிரமம் பண்றன்னா, பிசிஆர் சட்டம் இல்லைன்னா நீ என்னென்ன பண்ணுவேன்?